சில திரைப்படங்களை நம்ம எப்பவுமே மறக்கவே முடியாது. அதை மொழி கடந்து நம்ம கொண்டாடிக்கிட்டே இருப்போம். அப்படி எப்பவுமே கொண்டாடுற ஒரு திரைப்படம் தான் இத்திரைப்படத்தினுடைய அடுத்த பகுதி எப்போ வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்போம். அப்படி ஒரு படம் தான் அது த்ரீஷ்யம் பாகம் 1 பாகம் 2 இப்படின்னு மொழி கடந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். தமிழில் இந்த திரைப்படம் வந்தது எப்படா பகுதி 2 வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் இப்போது த்ரீஷ்யம் 3 திரைப்படம் வந்திருக்கு. திரைப்படம் எப்படி இருக்குது, போய் பார்க்கலாமா, இப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். மறக்காமல் சக்தி FM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வருண் பிரபாகரன், இந்த பேர்லாம் நம்மளால் மறக்கவே முடியாதுல்ல. வருண் பிரபாகரன் காணாமல் போன வழக்கில் ஜோர்ஜ் குட்டி, அதான் நம்ம மோகன்லால் மற்றும் அவரோட குடும்பத்தின் மீது வருணோட அம்மா அப்பா மற்றும் போலீஸார் வழக்கு தொடர்றாங்க. அவற்றுக்கு போதுமான ஆதாரம் இல்லை அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிடுது. இதுதான் த்ரீஷ்யம் முதல் பாகத்தோட முடிவு. 2ஆம் பாகம் மீண்டும் அவ்வழக்க முரளி கோபி கையில் எடுக்கிறாரு. அதிலிருந்து தான் குடும்பத்தை காப்பாத்துறாரு நம்ம ஜோர்ஜ் குட்டி. அதோட பாகம் 2 முடியுது. இந்த த்ரீஷ்யம் 3ஆம் பாகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பல எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துக்கிட்டே இருக்கு. த்ரீஷ்யம் 3ஆம் பாகம். இந்த 3ஆம் பாகத்தில் தன்னோட மூத்த மகள் அஞ்சுவுக்கு திருமணம் செய்து வைக்கும் முடிவில் இருக்கிறாரு ஜோர்ஜ் குட்டி. இந்நிலையில் பழைய பகையெல்லாம் சேர்ந்து ஒன்றா வாருது மட்டும் இல்லை, மீண்டும் வருண் பிரபாகரன் வழக்க கையில் எடுக்குது. அஞ்சுவை நெருங்க முற்படுறாங்க. அதில் ஜார்ஜ் குட்டி சமாளித்து தன் குடும்பத்தை காப்பாற்றினாரா, அவ்வழக்கு என்னானது போன்ற பல கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறது இந்த த்ரீஷ்யம் 3. தன் குடும்பத்திற்காக எதையுமே செய்யும் தைரியம், பல ஆண்டுகளா நெஞ்சுக்குள் இருக்கிற குற்ற உணர்வு, மகள் மீதான பாசம், ஆபத்தான தருணங்களில் பதற்றம், எப்போதும் இருக்கும் சமயோஜிதம், பணக்காரருக்கான உடல் மொழி, கொஞ்சம் ஆக்ஷன் என இப்பாகத்தில் வேறொரு பரிணாமத்தில் காட்டியிருக்காங்க. உண்மையிலேயே மோகன்லால பாராட்டியே ஆகணும். இந்த திரைப்படத்துலையும் பயம் நிமித்தமாக வழக்கமான கதாபாத்திரத்தில் மீனா, எப்பவுமே பதட்டத்திலே இருக்கிற மூத்த மகள், அப்பப்போ தக் மூமெண்ட் கொடுக்கும் இளைய மகள் என தன்னோட நடிப்பை எல்லாருமே சரியான முறையில் கொடுத்துருக்காங்க. பல ஆண்டுகள் ஆகியுங்க அச்சம்பவத்திலிருந்து மீளாமல் பதற்றம், பயம் அப்படின்னு உழன்று கொண்டே இருக்கு ஜோர்ஜ் குட்டியின் குடும்பம். அதே நேரம் வளர்ந்த பிள்ளைகள், பெருகிய பொருளாதாரம், ஜோர்ஜ் குட்டியின் கனவான சினிமா வெளியாவது என அடுத்தடுத்த நிகழ்வுகளை விவரித்தபடியே தொடங்குது திரைக்கதை. முந்தைய பாகங்களில் வரும் கதாபாத்திரங்களுடனான ஜோர்ஜ் குட்டி குடும்பத்தின் உறவு இப்போது எப்படி இருக்கு என்பதை விளக்கி கதையை நகர்த்தும் திரைக்கதை புதிய கதாபாத்திரங்களையும் அறிமுகப்படுத்தியபடியே நகர். சின்ன புதிய பிரச்சனைகள், அதனால் ஏற்படும் குழப்பம், மர்மமான முடிச்சுகள் என மிக நிதானமாக சுவாரஸ்யத்தை கட்டமைக்கிறது திரையோட்டம். ஒரு கட்டத்தில் சுவாரஸ்யம் சிறிதாக இறங்க தொடங்கும் போது பழைய பகைகளையும் பழைய பிரச்சனைகளையும் இழுத்து வந்து மைய கதையை தொடுகிறது இடைவேளை காட்சி. 2ஆம் பாதி தொடங்கி பல காட்சிகள் ஓடியும் முதற் பாதியின் தொடர்ச்சியே இழுத்திருக்கிறது திரைக்கதை. ஆங்காங்கே பரபரவென நகர முயன்றாலும் இழுவை நம்ம பொறுமையை சோதிக்கத்தான் செய்யுது. இவற்றுக்கிடையில் ஜோர்ஜ் குட்டியின் மனப்போராட்டம், தற்போதைய சட்ட சிக்கல்கள் போன்றவை ஓரளவிற்கு ஆறுதல் தந்து திரைக்கதையை இறுக்கமாக்குது. முதல் பாகத்தோட புள்ளிகளை 2ஆம் பாதியில் இணைப்பது, நுணுக்கமான தகவலை இணைக்கும் சாமர்த்தியம், ஜோர்ஜ் குட்டி எடுக்கும் முடிவுகளுக்கு பின்னால் உள்ள அழுத்தமான காரணங்கள் போன்றவை த்ரீஷ்யம் ரசிக்கும்படியான துருப்பு சீட்டுகளாக இருக்கு. முந்தைய பாகங்களோடு ஒப்பிடும்போது அவை மிக குறைவாகவே இப்பாகத்தில் இருப்பது பெரிய மைனஸ் தான். ஒரு கட்டத்தில் யதார்த்தத்திலிருந்து விலகி லொஜிக்கே இல்லாமல் மாஸ் சினிமா பாணியில் இறுதி காட்சியை நோக்கி ஓடத் தொடங்குது திரைக்கதை. பரபரப்பான திருப்பங்கள் ஓரளவிற்கு மட்டுமே சுவாரஸ்யத்தை தக்க வைக்குது. இறுதி காட்சியில் ஜோர்ஜ் குட்டியின் மனப்போராட்டம், அதனால் அவர் எடுக்கும் அழுத்தமான முடிவு, அதற்கான தார்மீக காரணங்கள் மட்டுமே ரசிக்க வைக்கின்றன. த்ரீஷ்யம் 3 நீங்களும் போய் பாருங்க. இப்போ நிறைய மலையாள திரைப்படங்கள் தமிழ் சினிமாவே மிஞ்சுது அப்படின்லாம் சொல்றாங்க. இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. த்ரீஷ்யம் 3 நீங்க பார்த்துட்டீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சக்தி FM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.